நியூஸ்க்கு வணக்கம் ராம்குமார். வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் வந்துட்டு இருக்கிறனால தேர்தல் புயல் வந்து திருச்சியை போட்டு சுழன்று அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ திமுக வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி முடிச்சாங்க 2 நாட்களுக்கு முன்பு. இன்று வந்து என்டிஏ கூட்டம் நடக்குது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரார் இந்த என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்பதற்காக. வருகை தராருன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அவர் வந்து பேசி முடிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி திமுக நடத்தினாங்க, அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் நடத்தினாங்க. வரிசையாக ஒவ்வொரு கட்சியும் திருச்சியை மையமிட்டு கூட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திருச்சினாலே திருப்பமா? திருச்சி யாருக்கு திருப்பம்? எல்லாரும் தானே கூட்டம் போடுறாங்க. யாருக்கு திருப்பம் வருதுங்கிறது இருக்குல்ல. இன்றைக்கி பிரதமர் மோடி வந்ததில் அந்த கூட்டம் செய்திகளுக்கு முன்பாக போன முறை வந்து தந்தை பெரியாருடைய புகைப்படத்தை வந்து அந்த என்டிஏ கூட்டத்தில் எடுத்துட்டாங்க அந்த பேனர்லேருந்து அப்படின்னு ஒரு சர்ச்சையாச்சு. அதெல்லாம் பரவாயில்ல, இந்த முறை இபிஎஸ் ஃபோட்டோவே எடுத்துட்டாங்களாமா. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த வளைவு முகப்பு பேனரில் தான் எடுத்திருக்காங்க போல். நம்ம மேடையிலலாம் எதுவும் பெருசாக நினச்சிக்க வேண்டாம். ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகிட்டே இருக்கிறாங்களே இந்திய கூட்டணியில். இப்போது இதுக்கு முன்னே பியூஷ் கோயல் அவர் வந்து பேசியிருக்கும்போது திருச்சி விமான நிலையம்னு நினைக்கிறேன், அங்கே பேசும்போது என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வந்து இபிஎஸ் அவர்கள் தான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி பேசாத விஷயம் அது. ஏன்னா என்டிஏ கூட்டணியிலேருந்து யார் ஆட்சி அமைக்க போகிறீங்க, எல்லா முறையும் பேசும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்கிறீங்க, அதில் பாஜக இடம் பெறுமா பெறாதா அப்படின்லாம் வரும்போது அதிமுக தான் வந்து முதல்வர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கான்க்ரீட்டாக சொல்லாமல் இருந்தாங்க. பியூஷ் கோயல் அவர் சொல்லியிருக்கிறாரு. And will beat the DMK hollow with an absolute majority. We will form the government under Edappadi Palanisami's leadership. அதை ஒட்டியும் இன்றைய விவாதங்கள் அப்படிங்கிறது நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அப்படின்னா துணை முதல்வர் யார்? காரணம் என்னன்னா என்டிஏல துணை முதல்வர் ஒரு டெக்னிக்கலான போஸ்ட் கிடையாதுல்ல. இல்லை, விஷயம் எதுக்காக இந்த இது வரன்னா, என்டிஏ கூட்டணிக்கு புதுசாக ஒரு கட்சி வரதா வந்து டாக்ஸ் போயிட்டே இருக்கு. அது வதந்தியா, தகவலா, இல்லை உண்மைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா அப்படின்றது தெரியல. அது வந்து தாவேகா தரப்புலம் இருந்து ரொம்ப நேரடியாக வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு வெளிப்படையான மறுப்பு இல்லை. அதிமுக தரப்புல இருந்தும் வெளிப்படையான மறுப்பு இல்லை, பாஜக தரப்புல இருந்தும் வெளிப்படையான மறுப்பு இல்லை. வெளிப்படையான மறுப்புனா நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி எதுவும் நாங்கள் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. தாவேகா தரப்புல டிவிகே தரப்புல வந்து நம்ம பேசணும், அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட பேசணும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இப்போல்லாம் நாங்கள் எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலை, அது சும்மா வரக்கூடிய வதந்தி அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாங்க. அறிக்கையாக சொன்ன மாதிரி எதுவும் வெளியில் வந்த மாதிரி தெரியல. ஆனால் வந்து ஒரு மறுப்பு அப்படிங்கிறது ஒரு பட்டும் படாமல் ஒரு மறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. டிவிகே தரப்புலேருந்து அறிக்கையாக வரல, ஆனால் ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தர் நம்மகிட்ட தெளிவுபடுத்தினார். நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது அப்போல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆதவர்ஜனட்ட கூட கேட்டிருந்தாங்க. அவருமே வந்து இந்த செய்தி வந்து முற்றிலும் தவறானது அப்படின்னு நேரடியாக பதில் சொல்லாமல் தவிர்த்து தான் போனார். ஒன்று, அதிமுக தலைவர்கள்கிட்ட இது தொடர்பாக வந்து கேள்வி எழுப்பப்பட்டது. செல்லூராஜ் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, தோழமைன்ற நிலைப்பாடு வந்து நாளுக்கு நாள் நிமிடத்துக்கு நிமிடம் கூட மாறும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால தோழமை மாறும் அப்படின்னா என்ன, கூட்டணிக்குள்ள யாராவது கூட தோழமை மாறிடுமா? உள்ள வந்தாங்கன்னா உள்ள வர டீமுக்கு அவங்கள வந்து நாங்கள் தோளில் தூக்கி வச்சு நாங்கள் சுமந்து செல்வோம். ஸோ அவங்க அந்த ஒரு ரேப்போ வந்து அதிமுக கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ விஜய் வருகை பற்றின கேள்விக்கு அவர் இப்படி பதில் சொல்லியிருக்கிறாரு. எங்களை பொறுத்தளவுக்கு தோழமை என்பது அந்த தேர்தல் நேரத்தில் தான் கடைசி நிமிடத்தில் கூட மாறும். எங்களை பொறுத்தளவுக்கு தோழமை மதிக்கக்கூடியவர்கள் தோளில் போட்டு தூக்கி கொண்டு போய் கொண்டாடுவோம். பொதுவாக எங்களுடைய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம். அவர்களை உச்சி முகழ்ந்து அவருக்குரிய பதவி கொடுப்போம். அன்பு சகோதரர் விஜய் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் எங்கள்கிட்ட தோழமைன்னு வந்தால் நாங்கள் தூக்கி கொண்டாடுவது வழக்கமான ஒன்று. டிடிவி தினகரன் அமமுக பொதுச் செயலாளர், அவர்கிட்டையும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அது வந்து கூட்டணி வலுப்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, விஜய் வர்றதுக்கான எந்த ஒரு டாக்ஸுமே போகலைங்க அப்படின்னு யாரும் மறுக்க மாட்டேங்கிறாங்க. இது எதனால இந்த பேச்சு வந்து இப்போ சுத்திட்டே இருக்கு? அதாவது தாவேகா வந்து முதல்ல கூட்டணி அமைக்கிறதுல அவங்க தான் முதல்ல ஆரம்பிச்சதே. நம்ம கூட்டணிக்கு யாராவது வருவாங்க இல்லையா அப்படின்னு விஜய் அவர் தான் ஆரம்பித்தார். ஆனால் ஒவ்வொரு முறை பேசும்போதுமே வந்து தாவேகாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸு, மீடியாவில் பேசக்கூடியவங்க, அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, அவர் வராரு இவர் வராரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. செங்கோட்டையன் அவர் ஒரு படிக்கு மேலே போய் ஜனவரி அப்போ ஒரு பெரிய தலைவர் இங்கே வரப்போகிறாரு அப்படின்னாங்க. ஆதவர்ஜுனா மார்ச் வரைக்கும் சொன்னார். கிட்டத்தட்ட எல்லா டைம்லைனுமே அவங்க சொன்ன டைம்லைன்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் யாரும் இன்னும் வரலை. அப்படி இருக்கும்போது தாவேகாக்கு கூட்டணி ஒரு அவசியமானதாக முதல்ல சொல்லப்பட்டாலும் இப்போ வந்து அது
டெலிபரேட்டாக தெரியுது. நம்ம அப்படி எதுவும் அவங்க அப்படி போகலை, அவங்க தனியாக தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதை தாண்டி தாவேகாவை அதிமுக விமர்சனம் செய்வதற்கு முன்பு ரொம்ப சமீபத்தில் கடந்த மாதம் தான் விமர்சனம் பண்ணாங்க, முதல் விமர்சனமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இபிஎஸ் அவர்கள் ஒரு மிக தீவிரமாக அதில் ஒரு ஆர்வம் காட்டினார். அப்புறம் வரல அப்படிங்கிறனால தான் விமர்சனமே பண்ணாங்க. இப்போது இந்த ஜனநாயகன் கேஸு, அதேமாதிரி கரூர் கேஸு, இந்த விஷயங்களை முன் வச்சு ஏதாவது ஒரு வகையில் அவரை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதில் பாஜக ஆர்வம் காட்டுறதாக வெளியிலிருந்து வரக்கூடிய சில செய்திகளும் சொல்லுது. அவரோட 1-to-1 மீட் பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் பாஜக தரப்புலேருந்து செய்கிறதாகவும், இன்னும் விஜயிட சந்திப்பதற்கான ஒரு 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 கான்க்ரீட்டான ஒரு வலைத்துக்குள்ள அவர் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா, இதெல்லாம் வேணும்னே தாவேகா வெளியில் அப்படி செய்தியை அவங்களே கசிய விட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை ஒட்டி நிறைய விமர்சனங்கள் அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அதை டீவியேட் பண்ணுறதுக்காக இவர் பாஜகவோடு கூட்டணிக்கு பேசுகிற மாதிரியான ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு, கடைசியில் பாருங்கள் நாங்கள் கூட்டணிக்கே போகல, நாங்கள் பாஜக எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் எங்களுடைய முடிவில் விடாப்பிடியாக இருப்போம் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த டாக்டிக்ஸை அவங்க டீமோட அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வெளியிலிருந்து வருது. ஸோ அவங்க பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுடைய பதில் மூலமாக தெரியுது. ஸோ அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்றது தெரில. ஆனால் இந்த பிரச்சனைக்கு வலு சேர்க்கிற மாதிரி 2 விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று பவன் கல்யாண் மூலமாக விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னா பவன் கல்யாண் மாடல் அப்படின்றது இது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்றது ராதாகிருஷ்ணன் அவர் இவர் பாஜக ராதாகிருஷ்ணன் அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்னா அது எந்த அளவுக்கு எடுபடும்ன்றது தெரியாது. ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்கள்கிட்ட நேர்காணல் செய்கிறார். தேர்தல் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவங்ககிட்ட நேர்காணல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகுது. அந்த நேரத்தில் தான் விஜய் சிபிஐ முன் ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பப்படுது. கரூர் விவகாரம் தொடர்பாக திரும்பவும் ஏற்கனவே 2 முறை அவர் தில்லியில் ஆஜராயிருந்தார். ஸோ மீண்டும் ஒரு முறை ஆஜராகணும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அவர் அவகாசம் கேட்டு 10ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அவர் அவகாசம் கேட்டு 15ஆம் தேதி ஆஜராகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, ஜனநாயகன் படம் திரும்பவும் அந்த தணிக்கை குழு திரும்பவும் மறு ஆய்வு செய்யறதுக்காக அந்த படத்தை பார்க்கறதுக்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அதுவும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த காரணங்களை மையமாக வச்சு தான் இந்த தகவல் வலு சேர்க்குது. அதாவது தகவலா வதந்தியா அப்படின்றதுக்கு இன்னும் கூறுப்படுறது காரணம் என்னன்னா, இது மாதிரி தகவல் வரனால தான். வரும் நாள்கள் அதுக்கு பதில் என்ன அப்படின்றது தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்கல்ல, நான் உங்கள்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன். பாஜகவும் தாவேகா அதிமுக கூட்டணி அமைச்சா யாருக்கு பலன், யாருக்கு பாதகம்? இது அமையல. 2வது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தாவேகா இது வரைக்கும் சம்பாதித்து வைத்த வாக்குகள் எல்லாமே வாக்குகள் நீங்கள் வேற ஏதாவது சொல்ல வரீங்களோன்னு நினச்சேன். சம்பாதித்து வைத்த வாக்குகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களின் ஆதரவு நிச்சயமா எண்ணிக்கை குறையும், கணிசமாக குறையும். ஏன் குறையும்? அப்படி அதாவது எது சொன்னாலும் அவங்க தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்கல்ல எல்லா வகையிலுமே. அவங்க அவருக்கு அவருடைய இவர் என்னோட லீடரு, அவர் என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்குங்கிற இடத்துல தாவேகா தொண்டர்கள் ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. 2 விஷயங்கள். ஒன்று விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரசிக மனநிலை இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் தெரிவாங்க. ஆனால் அதையும் தாண்டி என்னன்னா, விஜய்க்கு என்ன ஆதரவு இருக்குது அப்படின்னா, மகளிர் ஆதரவு இருக்குது, சிறுபான்மையினர் ஆதரவு கணிசமாக இருக்குது அப்படின்றத பலர் தரவுகள் மூலமாக சொல்கிறாங்க. அகெயின் அது எலெக்ஷன் நம்பர்ஸ் வந்தால் தான் நமக்கு ப்ரூவன் ஆகும் என்னாலுமே கூட. இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு சிறுபான்மையினர் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவோட போயிட்டார் அப்படின்னா அந்த கால்குலேஷன் எல்லாமே அடிப்படை ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எல்லா இளைஞர்களுமே அப்பட்டமாக விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்றது எல்லா ரசிகர்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ தாவேகாலையுமே அது பற்றின ஒரு சிந்தித்து செயல்படக்கூடியவங்க இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் அதிகம். அப்போ இவங்க உள்ள வந்தாங்கன்னா பாஜக அண்ட் ஏடிஎம்கேக்கு ஒரு எந்த சாதகமான திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு செக், திமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய செக். ஆனால் அது தாவேகாக்கு பலன் தருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தராது. ஸோ அடுத்து என்னன்னா, எல்லா வீட்டு கதவையும் உடைத்து கொண்டு கிச்சனில் உட்காந்துருக்கிறது ஈரான் போர். என்ன சொல்றாங்க உலக நாடுகளில் என்ன நடக்குது? நீங்க வேற 2-3 எக்ஸ்பிளைனரை போட்டிருக்கீங்க. என்ன சொல்றாங்க எல்லாரும்? அந்த வீடியோவும் மேலே கார்டில் கொடுப்போம், பார்க்கட்டும். என்னன்னா, இப்போதைக்கு இந்த வார் முடிகிற மாதிரி தெரியல. என்னுடைய தரப்பில் சிலர்கிட்டலாம் நான் பேசும்போது அவங்களாம் என்ன, அதான் ட்ரம்ப் சொல்லிட்டார்ல சீக்கிரம் அதெல்லாம் முடிச்சிருவோம் அப்படிங்கிற இதெல்லாம் சொன்னாங்க.
ஆனால் ட்ரம்ப் பேசுகிறத பார்த்தா இப்போலாம் முடிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ ஈரானும் விடாப்பிடியாக நிற்கிறாங்க, நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த விஷயத்தில் அப்படின்னு. சற்று முன் கூட துபாயிலையுமே கூட ட்ரோன் தாக்குதல் அது நடந்துருக்கு. தாக்குதல்கள் வந்து தினமும் நிப்பாட்டாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. அது புது புது வடிவங்களில் மாறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஈரான் கப்பல்களை வந்து இன்னைக்கு ட்ரம்ப் அவங்க வந்து அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்போ ஈரானும் பதிலடி கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இது போய்கிட்டே இருக்குது. இது கண்ணு முன்னாடி தெரியறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளே போயிருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது இன்னும் மிகப்பெரிய பூதாகரமாக மாறப்போகுது. கரோனா பீரியடில் நம்ம என்ன மாதிரியான ஒரு கிரைசிஸை ஃபேஸ் பண்ணமோ, அந்த கிரைசிஸ் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நம்ம ரொம்ப டேரிங்காக தெரியக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து சைனா ஓரளவு ஈரானோடு டைஅப்பில் இருக்கனால அவங்க வந்து அவங்களுடைய கிரைசிஸை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து மற்ற கண்ட்ரிஸ் இப்போ இலங்கையோ இல்லை வந்து அதே மாதிரி இந்தியாவோ இந்த கிரைசிஸில் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க. பாகிஸ்தானில் வந்து 2 வாரம் ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுருக்காங்க. வங்கதேசத்தில் பெட்ரோல் ப்ரைஸோ டீசல் ப்ரைஸோ பெரிய வேறு லெவலில் அது போய்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான்லேயும் 335 ரூபா வரைக்கும் போயிருக்கு பெட்ரோல் ப்ரைஸ். அப்போது இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கு. இதில் வந்து அரசு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் வந்து கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. சிலிண்டர்கள் பதுக்கப்படுறதா செய்தி வருது. இண்டக்ஷன் நம்ம நகைச்சுவைக்கு சொன்னாலுமே கூட இண்டக்ஷனுடைய ஸ்டாக் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஸோ மக்கள் வந்து ஒரு வித பதற்ற மனநிலைக்கு போயிட்டாங்க. நிறைய இடங்களில் முற்றுகையிடுறாங்க, வரிசையில் நிற்கிறத பார்க்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும் சத்தீஸ்கர் ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், எல்லா மாநிலங்களும் இந்த பிரச்சனை வந்து எதிர்விக்க ஆரம்பிச்சிச்சுனால மாநில முதல்வர்கள் எல்லாருமே வந்து பிரதமருக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து மத்திய அரசு தலையிட்டே ஆகணும், ஏதாவது செய்யணும். மத்திய அரசும் வந்து ஆலோசனைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முடிவுகள் எதுவும் இருக்கப்படல. அந்த ஆலோசனை அடிப்பில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதை நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் அது நியூஸ் எழுதும்போது பார்த்துட்டு இருந்தேன். இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒருவேளை காங்கிரஸ் பீரியடில் வந்திருந்தால் பாஜக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். இப்போ பாஜக பீரியடில் வந்திருக்கு, காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். இன்னும் பெரிய அளவு இம்பேக்ட்ஃபுல்லான விஷயங்களை எதையுமே அட்ரஸ் பண்ணாமல் நாடாளுமன்றத்தில் அமளிகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாலைகள்லையும் மற்ற இடங்கள்லையும் வந்து இது 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 மக்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. நேரடியாக அவங்க சாப்பாட்டில் கை வைக்கிற ஒரு பிரச்சனை. இதில் ஏன் காங்கிரஸ் இன்னும் பெரிய அளவு ரோல் ப்ளே பண்ணாமல் அமைதியாக சைலண்ட் போர்டில் இருக்காங்க? ஈடுபட்டிருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மக்களை திரட்டி கிரவுண்டில் வந்து போராடணும்ல. மக்கள் அதான் சொல்கிறேனே, மக்கள் அவங்களுடைய சாப்பாட்டில் கை வைக்கக்கூடிய பிரச்சனை இது. இதுலேயும் ஏன் இன்னும் பெரிய அளவு எந்த வேலையுமே செய்யாமல் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு தோற்றம் வருது. காங்கிரஸ் மேபி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ என்னவோ பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி மத்திய அரசு வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 18-20 நாளுக்கு வந்து இப்போதைக்கு எரிவாயு பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது நிச்சயமாக ஏதாவது ப்ரிப்பேர்னஸ் எடுப்பாங்க நம்புவோம். போரும் வந்து விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ வேறொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நன்றி.